Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு டேஸ்டியான டெண்டர் கோகனட் கேக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். கேக் சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இப்ப செய்ய போறது 1 kg உள்ள டெண்டர் கோகனட் கேக். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து அதை 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் மாவில் உள்ள திட்டெல்லாம் உடைஞ்சு நல்ல பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணும் போதே அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுடலாம். கப் சீனி, அதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பெரிய சைஸில் 4 முட்டை எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த முட்டையாக இருந்துச்சுன்னா அரை மணிக்கூருக்கு முன்னாடியே முட்டை எடுத்து வெளியில் வச்சு நல்லா கூலானதுக்கு அப்புறமா பீட் பண்ண எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எக் ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரியாக ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே போட்டு சீனி மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். சுகரும் எக்கும் பீட் ஆகி நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியாக ஃபோல்ட் ஆகி வரணும். இதை தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணி முடிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஓவர் மிக்ஸ் ஆகாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஓவர் மிக்ஸ் ஆகி கிடைக்காது. இதுக்கு கூட 1/4 கப் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் பர்ஃபெக்டாக ரெடியாகி கிடச்சிருச்சு. 2 7-inch பேனில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை 2 பேன்லேயுமே ஈக்குவலாக விட்டு எடுத்துக்கலாம். கேக்கை கொஞ்சம் ஹைட்டாக பண்ணுறதுக்காக தான் 7-inch பேன் எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு 4 லேயர் கிடைக்கும். அதுவே 8-inch பேனில் 1 kg பேட்டர் நம்ம பண்ணுறதா இருந்தேன்னா அதில் 3 லேயர்ஸ் தான் கிடைக்கும். கொஞ்சம் கேக்கு அகலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேட்டரில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு கேக் பேனை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். நார்மலாக 1 kg கேக் பேக் ஆக 40 மினிட்ஸ் எடுக்கும். நம்ம இப்போது 1 kg பேட்டரை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு டைம் கம்மியாக தான் தேவைப்படும். கேக்கு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. நான் இதை ஐசிங் பண்ணுறதுக்கு 1 டே முன்னாடியே நான் பேக் பண்ணி நான் ரெடியாக்கி வச்சுட்டேன். 1 டே முன்னாடியே பேக் பண்ணி வைக்கிறதுனால கேக்கில் எக் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக நமக்கு போய் கிடைக்கும். கேக்குக்கு மேலேயும் சைட்லேயும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கேக்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியாக ஒரு பேனில் இருந்ததை 2 பீஸாகவும் அடுத்து இன்னொரு பேனில் இருந்ததை 2 பீஸ், அப்படி டோட்டலாக 4 பீஸாக நமக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டெண்டர் கோகனட் கேக்குக்கு நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இளநீ தான். நம்ம அதை செலக்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணோம். ரொம்ப முத்தலாயிரவும் கூடாது, ரொம்ப எலசாக இருக்கவும் கூடாது, கரெக்டாக இருக்கிறது மாதிரியாக வாங்கிக்கணும். இளநியை உடச்சி நான் தனியாக எடுத்துட்டேன். இது நமக்கு கேக்குக்கு கரெக்டான பருவமாக தான் இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக எலசாக இருக்கிறத பார்த்து ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்ட பல்ப்பை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, அப்படின்னா தண்ணி ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு சுற்றி எடுத்துடணும். அதுக்கு கூட கொஞ்சம் மில்க் மேடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் நம்ம ஃபில்லிங்ஸாக கொடுக்க போகிறோம். கேக்கை நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு கேக் போர்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேக் போர்ட்லேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது. லேயர் கேக்கு வச்சாச்சு. இனி அதை சுகர் சிரப்பில் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகர் சிரப்பு கூட மில்க் மேடு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் கேக்குக்கு. சுகர் சிரப்புக்கு பதிலாக இளநீரில் உள்ள தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா இளநீரில் உள்ள தண்ணியும் நல்லா ஸ்வீட்டாக இருக்காது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை நல்ல டேஸ்ட்டு ஸ்வீட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெண்டர் கோகனட்டை இதுக்கு மேலே ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் பண்ணிவிட்டு ஃபோர்த் லேயரை வச்சு நம்ம சுகர் சிரப்பை மட்டும் வெட் பண்ணி விட்டுக்கலாம். கேக்கோட சைட்லேயும் டாப்லேயும் எல்லாம் நல்லா க்ரீம் பட்டுறது மாதிரியாக க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடித்ததுக்கு அப்புறமா கேக்கை ஃப்ரிட்ஜில் மினிமம் ½ அன் ஹவராவது நம்ம வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் ஐசிங் பண்ணணும். க்ரம் கோட் முடித்ததுக்கப்புறமா கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம போர்டை க்ளீன் பண்ணாமல் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா போர்டில் இருக்கக்கூடிய க்ரம்ஸ் எல்லாமே க்ரீமில் ஒட்டிடும். கேக்கை நான் ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். கேக்கோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரியாக அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கேக்கோட ஃபுல் ஹைட்டுக்கு ½ ஹைட் அளவுக்கு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஒரு வேவ் பேட்டர்னில் கேக்கை சுற்றி ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த பாட்டம் ஏரியா ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது பைப்பிங் பேக்கில் கொடுக்குறது ஐசிங் கொடுக்குற திக்னஸை விடவும் இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். க்ரீன் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி கேக்கை சுற்றி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆகாமல் கவனிச்சுக்கணும். கேக் போர்டை ஒரு ப்ரஷ் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த பார்டரில் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியும் எவாப்ரெக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கோல்டன் டஸ்ட்டு கூட வாட்டர் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வெட்டாகவே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எவாப்ரெக்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ட்ரை ஆகி கிடச்சிரும். சின்னதாக ஷார்ப்பாக டிப் இருக்கிறது மாதிரியான ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த கோல்டன் கலர் வாட்டர் மிக்ஸ் பண்ணதை அந்த க்ரீன் கலர் பார்டரில் இந்த கேக்கை சுற்றி நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரியாக டபுள் கலரில் இந்த மாதிரி பார்டர் கொடுத்து பண்ணுற டெக்கரேஷனை வந்து ஃபால்ட் லைன் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் ஃபாண்டரில் இந்த மாதிரியாக ஃப்ளவர் நாலெண்ணம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா க்ரீன் கலர் க்ரீமில் கொஞ்சம் கூட கலர் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரியாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ஃப்ளவரோட சென்டரில் அந்த க்ரீன் கலர் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் அந்த ஃப்ளவர் பார்க்க அழகாக இருக்கும். எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் அந்த க்ரீன் கலர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து கேக்குக்கு மேலே நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளவர் கேக்குக்கு மேலே வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியே டூல் யூஸ் பண்ணி சென்டரில் லைட்டாக ஒரு பள்ளம் வர்றது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரியே எல்லா ஃப்ளவருக்கும் செய்துட்டு கோல்டன் கலரில் முத்த அந்த ஃப்ளவரோட சென்டரில் டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம். இவ்வளவும் செய்து முடிச்சு பார்த்தப்போ எனக்கு இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த ஃப்ளவரோட பார்டர்லையும் லைட்டாக க்ரீன் கலர் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். கேக் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.